ஈரடி திருக்குறளால் எம்மொழி செம்மொழியாச்சு. வைகை மண்ணில் மறைந்திருந்த கீழடி எங்களுக்கு தாய்மொழியாச்சு. கீழடி தமிழரின் தாய்மொழி. தமிழ் மொழியின் தொன்மையையும் அதன் சிறப்பினையும் நான் கண்ட கீழடி என்ற தலைப்பில் உங்கள் முன் எடுத்துரைக்க வருகிறார் எம் பள்ளி 5ஆம் வகுப்பு மாணவர். அவையோர் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவித்து கீழடியில் என் ஒரு நாள் அனுபவத்தை உங்களுடன் பகிர்ந்து மகிழ்கிறேன். கல்வி சுற்றுலா என்று ஆசிரியர் அறிவித்த அந்த நாள் முதல் பல கற்பனைகளோடும் கனவுகளோடும் காத்திருந்தேன். அவளோடு 23/10/2024 காலையில் கிளம்பினோம் கீழடி நோக்கி. அரை மணி நேர பேருந்து பயணத்தில் நெருங்க நெருங்க மனதிற்குள் பரவசம் பட்டாம்பூச்சியாய் பறந்தது. இயற்கை எழில் கொஞ்சம் சூழலில் சுமார் 110 ஏக்கர் நிலப்பரப்பில் அமைந்துள்ள அகழ்வாராய்ச்சியின் பத்தியில் நேர்த்தியாக திட்டமிடப்பட்டு நுட்பமான கலை நயத்துடன் வடிவமைக்கப்பட்டுள்ளது கீழடி அருங்காட்சியகம். அங்கே முதலில் நான் பார்த்து ரசித்தது ஓர் 15 நிமிட காணொளி. அதில் கற்கால மனிதன் காடுகளில் வாழ்ந்த வாழ்வியல் முறைகள், பரிணாம வளர்ச்சியை பற்றி ஆதாரங்களோடு விளக்கினர் தொல்லியல் ஆய்வாளர்கள். பெரிய திரையில் கற்கருவிகள், குச்சி வீடுகள் என காட்சி தத்ரூபமாக அமைந்திருந்ததால் ஆதி மனிதரை நேரில் பார்த்த உணர்வு ஏற்பட்டது. அது ஓர் புதுமையான அனுபவமாயிருந்தது. அடுத்ததாக நான் அருங்காட்சியகத்தை சுற்றி பார்த்த போது அங்கு காட்சிப்படுத்தப்பட்ட பொருட்களின் மூலம் தெரிய வரும் செய்தி என்னவென்றால், சுமார் 2600 ஆண்டுகளுக்கு முன் சங்க காலத்தில் வாழ்ந்த மக்கள் படிப்பறிவு, எழுத்தறிவு பெற்றிருந்தனர். தமிழ் எனப்படும் பிராமி எழுத்துக்களையும் பயன்படுத்தியுள்ளனர். பண்பாடு மிக்க நாகரிகமான பண்பட்ட சமூகமாக திகழ்ந்துள்ளனர். வைகை ஆற்றங்கரை ஓரங்களில் வாழ்ந்த இவர்கள் நன்கு திட்டமிடப்பட்டு சுட்ட செங்கற்களால் கட்டப்பட்ட வீடுகளில் வாழ்ந்துள்ளனர். நெசவு தொழில் இவர்களின் முக்கிய தொழிலாக இருந்துள்ளது. கடல் வணிகம் புரிந்துள்ளனர். ரோம் நகரத்தின் நாணயங்களை அதற்கு சான்றாக அமைந்துள்ளன என்பதற்கான சான்றுகளை கண்டு இயந்து போனேன் நான். என்னை பெரிதும் வியக்க வைத்த செய்தி எது தெரியுமா? ஆதி தமிழர்களின் பொழுதுபோக்கு அம்சங்களான விளையாட்டுகள் தான். தாயக்கட்டைகள், பல்லாங்குடி, பரமபதம், ஆடுபுலியாட்டம், பாண்டியாட்டம் போன்ற விளையாட்டு பொருட்களும் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. இதன் மூலம் அம்மக்களின் தன்னறிவு பெற்ற பொருளாதார நிலையை நம்மால் உணர முடிகிறது அல்லவா? ஏறக்குறைய 2000 பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. புதுமக்கள் தாளிகள், கருப்பு சிவப்பு மண்பானைகள் இன்றும் கலைநயத்துடன் பளபளப்புடன் காட்சியளிக்கின்றன. ஐவகை நிலங்களான குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை பற்றியும் சேர, சோழ, பாண்டிய மன்னர்கள் பற்றியும் ஆதாரங்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. தொல்லியல் ஆய்வாளர்கள் கூற்றுப்படி இப்படிப்பட்ட அறிவார்ந்த பண்பாடு மிக்க நாகரிகமான வாழ்வு வாழ்ந்தவர்கள் யாராக இருக்கும்? நம்ம தமிழின மக்கள் தான் என்பதை எண்ணி எண்ணி பெருமிதமடைகிறேன். கல் தோன்றி மண் தோன்ற காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி நாம் தமிழர் குடி என்பதை உலகிற்கே உறக்கச் சொல்கிறது இந்த கீழடி. முன் தோன்றிய மூத்த குடி நாம் தமிழர் குடி என்பதை உலகிற்கே உறக்கச் சொல்கிறது இந்த கீழடி. நன்றி, வணக்கம். தமிழர் என்று சொல்வோம், தலை நிமிர்ந்து நில்வோம் என கீழடி பற்றி கூறிய மாணவருக்கு நன்றி. பயிற்றுவித்த ஆசிரியருக்கும் நன்றி. இதே மெட்ட நம்ம கேரளத்து மண் வாசனையில் பார்ப்போமா? நம் 2ஆம் வகுப்பு மாணவர்கள் வாயிலாக
പിടിക്കുന്നതാരാണ് തീയാടാൻ തിറയാടാൻ മാണിക്ക കവി കുറഞ്ഞാളാ ഓനാണ് ഓനാണ് ഏറ്റു പിടിക്കണതോനാണ് നേരാണ് നേരാണ് തിരുവനന്തപുരമാണ് മണ്ണാണ് മണ്ണാണ് പൊതുവിളാണ് പോരും വന്നാരും ചോര പൊടിച്ചൊരു മണ്ണാണ് അതിരെല്ലാം കേട്ടണ് കേട്ടണ് അതിരെല്ലാം പറ്റണ് പറ്റണ് ഒത്തുപിടിക്കുന്നതാരാണ് തീയാടാൻ തിറയാടാൻ മാണിക്ക കവി കുറഞ്ഞാളാ கேரளத்தில் தைங்கிரிகளாய் மிக அழகாக ஆடிய எம் பள்ளி சேட்டன்களுக்கு மிக்க நன்றிகள். பயிற்றுவித்த ஆசிரியருக்கும் நன்றி. பள்ளி நிர்வாகத்திற்கும் ஆசிரியர்களுக்கும் பெற்றோருக்கும் உறவு பாலமாய் இருந்து பெற்றோர் ஆசிரியர் கழக செயல்பாடுகளை முன்னின்று எடுத்து செய்யும் எமது பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் திரு ஆரோக்கியராஜ் அவர்களை நம் முன் உரையாற்ற அன்புடன் அழைக்கின்றோம். இந்த பள்ளியின் பெருமைமிகு தாளாளர் அவர்களுக்கும் மற்றும் உதவி பங்கு தந்தையர் அவர்களுக்கும் சிறப்பு விருந்தினர் அறிஞர்கள் பெருமக்களுக்கும் அனைவருக்கும் இந்த நல்ல நேரத்தில்
மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் எவ்வளவோ மேடையில பேசியிருக்கிறேன். எனக்கு இப்ப ரொம்ப பயமா இருக்குது இந்த மேடையில பேசுறது. ஏன்னா நானும் உங்களை மாதிரி சின்ன பையனா இருக்கும்போது இந்த பகுதிகளில் 47 ஆண்டுகளுக்கு முன்னாடி, எப்ப 47 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த பள்ளியில் தான் நானும் படித்தேன். 12 ஆண்டு காலம் இந்த பகுதியில் தான் படித்தேன். 12ஆம் வகுப்பு வரை மேல்நிலை பள்ளியில். பெரிய பெரிய பணக்காரங்கிட்ட உட்கார்ந்து நெகோசியேட் பண்ணிருக்கேன், பிசினஸ் பேசியிருக்கிறேன். எனக்கு தெரியாத தொழில் அதிபர்கள் மதுரையில் திருச்சி முதல் கன்னியாகுமரி வரைக்கும் கிடையாது. மிகப்பெரிய கம்பெனிகள் இதே போன்று பள்ளி மாணவனாக திகழ்ந்த நான் இன்று உலக பணக்கார வரிசையில் இருக்கும் மிகப்பெரிய கம்பெனியில் மேலாளராக, அதுவும் பொது மேலாளராக பணிபுரிகிறேன். எனக்கு அடித்தளம் விட்டது இந்த பள்ளி தான். உங்களை மாதிரி இருக்கும் போதுதான். அப்ப வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுற. என் தாய் தந்தையருக்கு பாத்தீங்கன்னா 8 குழந்தைகள். நான் 7ஆவதா பிறந்தேன். அப்ப வந்து 4 குழந்தைகள் வந்து கான்வென்ட்ல படிக்கிறாங்க, 2 அண்ணன்கள் இங்கேதான் படிக்கிறாங்க. பீஸ் கட்ட வசதி இல்லை. அப்ப ஒண்ணுமே செய்யல. நல்லா படிக்கிறவன்னு தெரிஞ்ச உடனே பள்ளியின் தாளாளர் என்ன செஞ்சார் தெரியுங்களா? அப்ப குழந்தைராஜு தாளாளர் இருந்தார். அவர் வந்து பார்த்தாரு, கஷ்டப்படுற ஃபேமிலின்னு அவருக்கு தெரியும். என்ன உடனே என்ன செஞ்சாரு? அப்ப 50 ரூபாய் தான், 50 ரூபாய் தான் கட்ட முடியல. குழந்தைகள் அதிகம், வறுமை, சரிங்களா? அப்ப என்ன செஞ்சாரு? உனக்கு இந்த பள்ளியில் நீ பீஸ் கட்டவனா நீ தாராளமா படி அப்படின்னாரு, பெருந்தன்மையுடன். இன்னைக்கு எந்த பள்ளியாவது தனியார் பள்ளிகளில் அது மாதிரி சொல்ல முடியுமா? கண்டிப்பாக முடியாது. அப்படி நான் வளர்ந்தவன். இந்த பெருமைமிகு பள்ளியில் நான் வளர்ந்தவன் என்று சொல்ல நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அதே மாதிரிதான் நீங்களும் ஒரு காலத்துல இந்த பள்ளியில வந்து இதே மேடையில வந்து பேருரை ஆற்றுங்க, சரிங்களா? அன்னைக்கு வந்து பள்ளியின் தாளாளர் பீஸ் மட்டும் கட்டல, இங்க வா தம்பி அப்படின்னு வருஷம் எனக்கு எழுது நோட்டு தருவார், 10 நோட்டு தருவார், 4 பென்சில் தருவார். அப்படி வளர்ந்தவன் நான். இங்கே இன்னைக்கு எவ்வளவு தெரியுமா சம்பளம்? நினைச்சு கூட பார்க்க முடியாது, அவ்வளவு கை நிறைய சம்பளம் வாங்குறேன். மிகவும் கஷ்டப்பட்டு பின்தங்கிய குடும்பத்தில் இருந்து உங்களை மாதிரி இன்னைக்காவது இவ்வளவு அழகா இருக்கீங்க. அன்னைக்கெல்லாம் காக்கி டவுசர், வெள்ளை கலர் சட்டை, அந்த டவுசர்ல ஏகப்பட்ட ஓட்டை இருக்கும். அந்த மாதிரிதான் அன்னைக்கு. இன்று மிகச்சிறந்த ஆகச்சிறந்ததா உட்கார்ந்து போது எனக்கு மிக இருக்கிறோம். இப்ப பார்த்தோன்னே எனக்கு பயம் வந்துருச்சு. என்ன இல்ல கோஎஜுகேஷன் ஆயிடுச்சா, பொம்பளை பிள்ளையா இருக்கு. மிகவும் சிறந்த ஆசிரியர்கள். ஒரு ஆண்டு விழானா 10 நாளைக்கு முன்னாடியே வந்து ரெடி ஆகும். 10 நாளைக்கு முன்னாடி பிள்ளைகளை வந்து ஆர்கனைஸ் பண்ணி, நானும் வாத்தியாரா சில ஆண்டுகள் இருந்தேன். தொழில்நுட்ப கல்லூரியில வந்து ஆண்டுகள்ல சில வாத்தியாரா இருந்தேன். அந்த பசங்களை எல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணிடலாம். இந்த பசங்களை வந்து ரொம்ப கஷ்டம் ஹேண்டில் பண்றது, சரிங்களா? உண்மையிலே மிகவும் சந்தோஷமா இருக்கு. பெற்றோர் ஆசிரியர் சங்கத்தின் சார்பாக இங்க இருக்கும் அனைத்து பெற்றோர்களுக்கும் நன்றி கூற கடமைப்பட்டு உள்ளேன். பெற்றோர்கள் வந்து நான் ஒரே ஒரு சின்ன கருத்து தான் சொல்றேன். எத்தனை பேரு சாயந்தரம் வந்த உடனே தூங்கும் போது பிள்ளைகளுக்கு சிறு சிறு நெறி கதைகளை சொல்லுங்க. எனக்கு ஒரு சின்ன ஆசை தான், உங்களுக்கு என்னென்ன நன்னெறி கதைகள், நல்லொழுக்க கதைகள் என்னென்ன தெரியுமோ, இரவு தூங்க போறீங்கல்ல, ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷம் ஆகுமா, 5 நிமிடம் ஆகுமா, நீங்கள் நல்ல ஒழுக்கத்தை கதைகளை சொன்னீர்கள் என்றால் உங்கள் பிள்ளைகளும்
நல்ல ஒழுக்கமாக வளரும். இங்க எனக்கு முன்னால இருக்கிற அந்த மாணவர்களா இருக்கிறாங்க, என்னை விட சிறந்த மாணவர்கள்லாம் இங்க இருக்கிறாங்க, பெரிய பெரிய ஆட்கள் இருக்கிறாங்க, டாக்டர் இன்ஜினியர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. சரிங்களா? அவங்களுக்கும் வாய்ப்பு கிடைச்சிருக்கணும், கிடைக்கும். எனக்கு வாய்ப்பு கொடுத்ததற்கு உங்களை மாதிரி படிக்கும் போது மிகச்சிறந்த கம்பெனியில் இருக்கிற உலக பணக்கார வரிசைகளில் உள்ள கம்பெனியில் நான் மேலாளராக இருக்கிறேன். பெருமையுடன் சொல்கிறேன். நீங்களும் ஒரு காலத்தில் இந்த பள்ளியை இதே போன்று வந்து நீங்களும் பேச வேண்டும் என்றதுதான் என்னுடைய ஆசை. வாழ்க வளமுடன் வாழ்த்துகிறேன். பெற்றோர் ஆசிரியர் சங்கத்தின் மூலமாக அனைவருக்கும், ஆசிரியர்களுக்கும், பள்ளியின் தலைமை ஆசிரியர்களுக்கும், சிறப்பு விருந்தினர் அனைவருக்கும் நன்றி வந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மலரும் நினைவுகளுடன் இப்பள்ளியின் அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து நீங்களும் சிறப்பு விருந்தினராய் வருவீர் என வாழ்த்துரை வழங்கிய பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் அவர்களுக்கு எமது நன்றிகள். என்ன சார் இது? வெஸ்டர்ன் டான்ஸ் எப்படி இருக்கும்னு என் 3ஆம் வகுப்பு மாணவர்கள் உங்கள் கண் முன்னே மயில்கள் தோகை விரித்து ஆட, வண்ணத்து பூச்சி பூக்களை சுற்றி வர, நம்மை மகிழ்வித்த 3ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் அதனை பயிற்றுவித்த ஆசிரியர்களுக்கும் எமது நன்றிகள்.
கண்ணா. இயற்கை என்னை அரவணைப்பில் வாழணும் கண்ணா. இனிய சுற்றுப்புற சூழலினா வளரணும் கண்ணா. மனித நிலைக்கு கொடுமைகளை பாரடா கண்ணா. மனித நிலைக்கு கொடுமைகளை பாரடா கண்ணா. அதை அனைவருமே உணர்படி கூறடா கண்ணா. அதை அனைவருமே உணர்படி கூறடா கண்ணா. இயற்கை என்னை அரவணைப்பில் வாழணும் கண்ணா. இனிய சுற்றுப்புற சூழலினா வளரணும் கண்ணா. தூசில்லாத சுவாச காற்றை காணுமே கண்ணா. தூசில்லாத சுவாச காற்றை காணுமே கண்ணா. வானு எந்த மரங்களையும் காணுமே கண்ணா. காட்டில் வானு எந்த மரங்களையும் காணுமே கண்ணா. வனவனங்கள் அழிகின்றதே தெரியுமா கண்ணா. வனவனங்கள் அழிகின்றதே தெரியுமா கண்ணா. காட்டில் மழை பெருகி வனத்தை நமக்கு அளிக்குமே கண்ணா. காட்டில் மரங்கள் மழை வனத்தை நமக்கு அளிக்குமே கண்ணா. வனவனத்தை காத்திடவே உதவணும் கண்ணா. வனவனத்தை காத்திடவே உதவணும் கண்ணா. நாட்டில் மழை பெருகி ஆறு குளங்கள் நிறைந்திடும் கண்ணா. நாட்டில் மழை பெருகி ஆறு குளங்கள் நிறைந்திடும் கண்ணா. இயற்கை என்னை அரவணைப்பில் வாழணும் கண்ணா. இனிய சுற்றுப்புற சூழலினா வளரணும் கண்ணா. பனிமலைகள் உருகுவதை பாரடா கண்ணா. பனிமலைகள் உருகுவதை பாரடா கண்ணா. உருகி கடல் மட்டம் உயர்கின்றதே ஏனடா கண்ணா. உருகி கடல் மட்டம் உயர்கின்றதே ஏனடா கண்ணா. புவியின் வெப்பம் உயர்வதுதான் காரணம் கண்ணா. புவியின் வெப்பம் உயர்வதுதான் காரணம் கண்ணா. பஞ்சபூதங்களை முடிந்தவரை காக்கணும் கண்ணா. பஞ்சபூதங்களை முடிந்தவரை காக்கணும் கண்ணா. இயற்கை என்னை அரவணைப்பில் வாழணும் கண்ணா. இனிய சுற்றுப்புற சூழலினா வளரணும் கண்ணா. இன்று வரை நடந்ததெல்லாம் போகட்டும் கண்ணா. இன்று வரை நடந்ததெல்லாம் போகட்டும் கண்ணா. மாசு கட்டுப்பாட்டை கடைபிடிக்கணும் கண்ணா. நாமும் மாசு கட்டுப்பாட்டை கடைபிடிக்கணும் கண்ணா. நாம் இல்லாமல் மரம் வளரும் தெரியுமா கண்ணா. நாம் இல்லாமல் மரம் வளரும் தெரியுமா கண்ணா. மரங்கள் தயவில்லாமல் மனிதமில்லை உணர்ந்திடு கண்ணா. மரங்கள் தயவில்லாமல் மனிதமில்லை உணர்ந்திடு கண்ணா. இயற்கை என்னை அரவணைப்பில் வாழணும் கண்ணா. இனிய சுற்றுப்புற சூழலினா வளரணும் கண்ணா. மனித நிலைக்கு கொடுமைகளை பாரடா கண்ணா. மனித நிலைக்கு கொடுமைகளை பாரடா கண்ணா. அதை அனைவருமே உணரும்படி கூறடா கண்ணா. அதை அனைவருமே உணரும்படி கூறடா கண்ணா. கூறடா கண்ணா. கூறடா கண்ணா. நன்றி. அறிவை புகட்டி ஆவலோடு கற்றுக் கொடுத்து இன்பத் தமிழ் கொண்டு ஈடில்லா கல்வியை அளித்து உண்மைகள் பல போதித்து ஊக்கம் தந்து ஏற்றம் தரும் ஏணியாக ஐயத்தை அகற்றி ஒழுக்கத்தை வளர்த்து ஓய்வின்றி உழைத்து இன்று ஓய்வு பெற இருக்கின்ற எங்கள் ஆசிரியர்களை மரியாதை செய்யும் நேரம். அகவை 60 பெற்று ஓய்வு நாட்களை குடும்பத்துடன் இணைந்து களிப்புற காத்திருக்கும் ஆசிரியர்கள் இவர்கள். இவர்களை மரியாதைப்படுத்த எம் மரியன்னை பள்ளி கலைமனைகளின் அதிபர் மற்றும் எம் பள்ளியின் தாளாளர் தந்தை அருள்முனைவர் வென்றி ஜெரம் அவர்களை பேரன்போடு அழைக்கின்றோம்.
எம் பள்ளியின் பொறுப்பு தலைமை ஆசிரியர் ஜேசி ஏஞ்சல் பாக்கியம் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். திருமதி புளோரா பிரிஜித் ஆசிரியை அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். மரியாதை செலுத்திய தந்தை அவர்களுக்கு நன்றி. தன்னலம் மறந்து தன்னுள்ளம் துறந்து தாக்கங்கள் தெரிந்து தன்னிடம் உள்ளவர்களை தட்டி கொடுக்கும் உன்னதமே எம் ஆசிரியர்களை ஒரு குடும்பமாய் அரவணைத்து ஒவ்வொரு மணித்துளியும் எமக்கு ஆக்கமும் ஊக்கமும் அளித்து வரும் எம் பள்ளியின் தாளாளர் தந்தை அருள்முனைவர் ஹென்றி ஜெரோம் அவர்களை தலைவர் உரையாற்றிட பேரன்போடு வரவேற்கிறோம். தூய மரியன்னை ஆர்சி தொடக்கப்பள்ளியினுடைய 172வது ஆண்டு விழாவினை பெருமைப்படுத்திக் கொண்டிருக்கின்ற இந்த பள்ளியினுடைய முன்னாள் மாணவர், இன்றைக்கு சிறப்பு விருந்தினராக அழைக்கப்பட்டிருக்கின்ற திரு ஜெயசீலன் அவர்களே, சிறப்பு அழைப்பாளர் திரு வில்லியம் கிறிஸ்டோபர் அவர்களே, பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் திரு ஆரோக்கியராஜ் அவர்களே, முன்னாள் மாணவர் இயக்கத்தினுடைய தலைவர் டாக்டர் செந்தூர் பாண்டியன் அவர்களே, ஃபாதர் லெனின் அவர்களே, ஜெசி மேம் மற்றும் அனைத்து ஆசிரியர் பெருமக்களே, பெற்றோர்களே, மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இதில் ஒரே ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா, அவர்களை பேச அழைக்கிறவனே எங்கே போய் பேச ஆரம்பிச்சிடலாம். நீனும் பேசிக்கிட்டு இருக்க, நானும் பேசிக்கிட்டு இருப்பேன் ஆரம்பிக்கிட்டேன். ஏன்னா இவங்கெல்லாம் அமைதியாக இருக்காங்க, பெற்றோர்கள் தான் பேசிக்கிட்டு இருக்கிறது மாதிரி தெரியுது. இவங்களாம் நம்ம அமைதியாக, எங்கள் பிள்ளைங்க சொன்ன உடனே கேட்டுருவாங்க. அது பாருங்களேன், கொஞ்சம் அமைதியாக இருக்கிறாங்கன்னா அவன் அமைதியாக இருப்பான். நீங்கள் தான் அங்கேருந்து பேசிக்கிட்டு இருக்கிறீங்க, அதனால தான் சத்தம் ரொம்ப கேட்குது இந்த இடத்துல. இந்த 172வது ஆண்டு விழாவை நம்மளால் நினச்சே பார்க்க முடியல. இப்படிப்பட்ட ஒரு பள்ளி 175, இன்னும் கொஞ்ச நாள் 175வது ஆண்டு, அதுக்கப்புறம் 200வது ஆண்டு விழாவை கொண்டாடுகின்ற பெருமை மிகுந்த இந்த மதுரை மண்ணிற்கு பெருமை சேர்க்கின்ற ஒரு பள்ளியாகவே நான் இதை கருதுகின்றேன். எனக்கு இங்கே படிக்கலன்னு ஒரே வருத்தம் இருக்கான, அந்த பள்ளியில் நான் படித்தேன், மேல்நிலை பள்ளியில் படித்தேன், இங்கே படிக்கலை. ஆனால் இங்கே படித்தவர்கள் எல்லாருமே பெரிய பெரிய பதவிகளிலும் உலகளாவிய அளவிலும் சிறந்த பதவிகளிலும் பணிகளிலும் பணிபுரிந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று கேள்விப்பட்டு மிகவும் பெருமிதம் அடைகின்றேன். இந்த இயேசு சபை கல்வி என்பது உலகளாவிய இருக்கின்ற ஒரு கல்வி நிலை. அதில் என்ன உங்களுக்கு முக்கியமாக இருக்குன்னா, இந்த இதில் ஒரு சில நம்பிக்கைகள் நாங்கள் வைத்திருக்கின்றோம். உதாரணத்திற்கு, ஒரு கல்வி என்பதை நம் மாணவர்களுக்கு கொடுக்கின்றோம் என்றால் அவன் அறிவு சார்ந்த கல்வியை மட்டும் பெற்றுக்கொள்ளக்கூடாது. அதுதான் எங்களுடைய முதல் நம்பிக்கை. எங்களுடைய பள்ளியில் அவன் சேர்ந்தார் என்றால் அவன் அறிவு சார்ந்த பள்ளி ஒரு அறிவை மட்டும் பெற்றுவிடக்கூடாது. அவன் பாடம் மட்டும் கற்றுக்கிறதுனால அந்த மனிதன் ஒரு மிகப்பெரிய மனிதனாக வந்து விடுவான் என்று நாங்கள் நம்புவது கிடையாது. ஏன்னா இன்றைக்கு நிறைய பார்க்குறோம், நிறைய குற்றச் செயல்களில் ஈடுபடுகின்றோம். மிக மிக நல்லா படித்தவனாக இருக்கிறான், நல்லா பெரிய பெரிய யூனிவர்சிட்டியில் படித்தவனாக இருக்கிறான், அவன்லாம் குற்றம் செய்வதில் முக்கியமானவனாக இருக்கிறான். அப்போ அவதான் சொல்லுவார், பாரதியார் சொல்வார்ல, ரொம்ப அழகாக சொல்வார், படித்தவன் சூதும் வாதும் செய்தான் போவான் போவான் ஐயோவென போவான். அப்போ அந்த மாதிரி அவன் வெறும் கல்வி அறிவை மட்டும் வைத்துக்கொண்டு ஒரு மனிதன், ஒரு மாணவன் மனிதனாக ஆகிவிட முடியாது. அப்போ அவனுக்கு மற்ற அறிவுகள் தேவைப்படுகின்றது. அந்த அறிவுல இன்னும் மிக முக்கியமான ஒன்று சமூக அறிவு. அதில் ஒரு பகுதியைத்தான் இந்த பாடல் உதாரணத்துக்கு இயற்கை அறிவு. இந்த சூழ்நிலையை நாம் பாதுகாக்க வேண்டும். அது இப்போ இருக்கிற சூழ்நிலையில், இப்போ இருக்கின்ற இந்த நிலையில் நம்ம பார்க்கிறோம். இந்த நிலையை மாற்றுவதற்கு இந்த குழந்தைகளால் தான் முடியும். விழியை பற்றி பேசுகின்றார்கள், இந்த சூழலை பற்றி பேசுகின்றார்கள். அப்படின்னா என்ன, அவங்க ஒரு சமூக அறிவினை பெற்றுக் கொள்ள வேண்டும். சோசியல் இன்டெலிஜென்ஸ் சொல்றோம். அவன் ஒரு உணர்வு அறிவாளியாக மாற வேண்டும். இமோஷனல் இன்டெலிஜென்ஸ். அவன் இங்கே உட்கார்ந்துருக்க மட்டும் கிடையாது, என்னுடைய அண்ணன் தம்பிகளோட, அக்கா தங்கச்சிகளோட, அம்மா அப்பாவோட, நம்ம சுற்றி இருக்கின்ற வீட்டில் இருக்கிறவங்களோட நல்ல உறவு நிலை கொண்டு இருக்கின்ற ஒரு நபராக மாற வேண்டும். அப்போ இவனுக்கு அறிவு என்பது
மிக மல்டிபிள் இன்டெலிஜென்சஸ் பேசுகிறோம். இவனுக்கு அறிவு என்பது வெறும் வெறும் புத்தகம் சார்ந்த அறிவு கிடையாது, மாறாக உறவு சார்ந்த, உணர்வு சார்ந்த, சமூகம் சார்ந்த, இயற்கை சார்ந்த அறிவெல்லாம் இவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் கனவு காண்கின்றோம். அந்த கனவினை இந்த ஆசிரியர் பெருமக்கள் நனவாக்கி கொண்டிருக்கின்றார்கள். அதை இந்த மாணவ செல்வங்கள் அருமையாக பெற்றுக்கொள்கின்றார்கள். இதுதான் இந்த பள்ளிக்கூடத்தில் நடக்குது. ஐயோ, என் பையன் தமிழ் மீடியத்தில் படிக்கிறான்னு எந்த பெற்றோரும் வருத்தப்படக்கூடாது. நாங்கள்லாம் தமிழ் மீடியத்தில் படிச்சிருக்கோம். எந்த ஒரு பல்கலைக்கழகத்தில் என்னால் பேச முடியும். அது ஆங்கிலமாக இருந்தாலும் சரி, தமிழாக இருந்தாலும் சரி. தமிழ் மீடியத்தில் தான் படிச்சுட்டு வந்தோம். தமிழை கற்றுக்கொள்பவன் என்றைக்கு ஏமாந்து போக மாட்டான். அவனுடைய நாக்கு சுழல்றதுலேயே எல்லா மொழியும் வந்து நிற்கும். அதனால தான் அந்த மொழியெல்லாம் பற்றி இன்னைக்கு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். தமிழ் மொழியை மட்டும் கற்றுக்கொண்டோம் என்றால் எந்த மொழியும் நமக்கு வசப்படும், ரொம்ப ஈஸியாக வரும், எளிதாக வரும். அப்படிப்பட்ட ஒரு நாக்கை கொண்டிருப்பவர்கள் தமிழர்கள். எனவே நீங்க யாரும் பதட்டப்பட வேணாம். இந்த குழந்தைகளை மிக அருமையான நிலைக்கு கொண்டு வருகின்ற ஒரு பொறுப்பினை நாங்கள் ஏற்றிருக்கின்றோம். அதில் நீங்கள் பங்கு பெற வேண்டும். பெற்றோர்களாகிய நீங்கள் இந்த கனவில் பங்கு பெற வேண்டும் என்றும் உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். இந்த 172வது ஆண்டு விழாவின் போது ஓய்வு பெறுகின்ற எங்களது பெருமைமிகு ஆசிரியர்கள் ஜெசிமா மற்றும் பிரிஜித் மேம் இவர்கள் இருவரையும் நான் மனதார வாழ்த்த விரும்புகின்றேன். அவர்கள் இந்த பள்ளிக்கு செய்த அரும்பெரும் காரியங்களை எல்லாம் நினைத்து பார்த்து நாங்கள் மகிழ்கின்றோம், பெருமைப்படுகின்றோம். உங்களுடைய ஓய்வு காலம் மிக சிறந்த காலமாக இருக்க வேண்டும் என்று உங்களை வாழ்த்து. சீடர்களே, உங்களில் யாரோ என்னை கிண்டல் செய்து பாடுவது போல் உள்ளது. குருவே, நாங்கள் உங்களுக்கு கிண்டல் செய்வோமா? இல்லை சீடனே, என்னை யாரோ கிண்டல் செய்து பாடுகிறார்கள். நிச்சயமாக எனக்கு தெரியும். இதோ நான் கண்டுபிடிக்கிறேன். குட்டி சாத்தானே, நீ பாடு. செல்லானந்தா 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 செல்லானந்தா. போதும், இவன் இல்லை. ரவுணசாமி, நீ பாடு. செல்லானந்தா 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 செல்லானந்தா. போதும், இவன் இல்லை. அலச்சாமி, நீ பாடு. செல்லானந்தா 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 செல்லானந்தா. யாராக இருக்கும்? குழந்தசாமி, நீ பாடு. செல்லானந்தா பல்பானந்தா செல்லானந்தா பல்பானந்தா. இதோ இடையில் பல்பானந்தா என்ற ஒரு வார்த்தை வருகிறது. குருவே, நான் தான் சீனியர். உங்களின் பழைய பெயர் பல்பானந்தா தானே? அதன் பழைய பெயரையும் புது பெயரையும் சேர்த்து பாடினேன். அடே முட்டாள் சீடனே, நான் தான் பழைய பெயர் பல்பானந்தாவை செல்லானந்தா என மாற்றிக் கொண்டிருக்கேனே. நாட்டு நடப்புக்கு ஏற்ப அப்டேட் ஆகி கொண்டிருக்கிறேன். நீ இன்னும் அப்டேட் ஆக வேண்டும் சீடா. சரிங்க குருவே. உண்மையாகவே இவன் என்னை போற்றி பாடுகிறானா, இல்லை இது ஏதாவது விழுப்புத்துள்ளதா? குருவே, உங்களை காண பக்தர்கள் வந்துள்ளனர். சரி, ஒருவராக வர சொல். குருவே குருவே, கண்டுபிடிச்சுட்டாங்க. பொறுமானிடனே. செல்வானமாக செல்வானமாக. இப்போது குறையை கூறு. சாமி, பொத்தி வச்சுங்க சாமி. யாரோ கொத்திரி போயிட்டாங்க சாமி. பக்தனே, நீ சொல்வது தெளிவாக கூறு. சுவாமி, என்னுடைய 2 செல்போன்களை யாரோ கொத்திட்டு போயிட்டாங்க சாமி. நீங்க தான் கண்டுபிடிச்சு தரணும். ஆஹா, உனக்கு ஒரு செல்போனே அதிகம், இது 2ஆ? சரி, போனது போகட்டும். இப்போ உனக்கு செல்போன் தானே வேணும். என் ஆசிரமத்துல சீடராக சேர்க்கிறது. உனக்கு ஒரு செல்போன் ஃப்ரீயாக தருகிறேன். ரொம்ப சந்தோஷம் சாமி. 2 நாளா செல்போன் இல்லாம நான் பட்ட அவஸ்தை இருக்கே. ஆமா சாமி, நீங்க மட்டும் இவ்வளவு செல்போன் வச்சுக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்களே, அது எப்படி முடியுது? ஆமா
சாமி, அந்த அருளை எங்களுக்கும் தந்தீங்கன்னா நாங்களும் ரொம்ப சந்தோஷமா இருப்போம். ஒரு சீடனே, செல்போன் எப்படி முறையாக பயன்படுத்துவது என்றத கிளைமாக்ஸ்ல தான் சொல்லுவேன். அதுக்கு முன்னாடி வீட்ல செல்போன் படுத்து பாட்டு பார்க்கலாம். சீடனே, இந்த மழை கண்ணாடி கொண்டு வா. இந்தாங்க குருவே. இதோ இந்த மழை கண்ணாடி மூலம் வீடுகளில் செல்போன் படுத்தும் பாட்டை பார்க்கலாம். நீங்கள் பாருங்கள். நீங்க மொபைல் கோட் பார்த்திருக்கீங்க, மொபைல் ஃபுட்டு பார்த்திருக்கீங்க, மொபைல் பெட்டு பார்த்திருக்கீங்களா? 24 மணி நேரமும் செல்லு கைமா தான் இருக்கான். இங்க பாருங்க, எவ்வளவு வயிறு 10 அடி எரியுது என் வயிறு. இவ்வளவு சொல்றேனே, கொஞ்சமாவது மதிக்கிறாங்கன்னு பாருங்க. டே எந்திரா, டே எவன்டா இது? டே உங்க அப்பன்டா. டாடி, உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், வாண்டடா வராத, வாட்ஸ்அப்ல வான்னு. உனக்கு நைட்டு என்ன டிஃபன் கேட்க வாட்ஸ்அப்ல வரணுமாடா? வாட்ஸ்அப்ல போடு. பூரி வேணுமா, தோசை வேணுமான்னு வாட்ஸ்அப்ல போடு. நான் ரிப்ளை பண்றேன், நீ வந்து சப்ளை பண்ணு. அப்படி இருக்க உட்காந்து என்ன தாண்டா நோன்ற இந்த போன்ல? வெளிச்சத்துல வாழ்றவன் தாண்டா இருட்டை பார்த்து பயப்படணும். நான் இருட்டிலே வாழ்றவன்டா. என்னது டாவா? செருப்பால இருக்கு. டாடி, நான் ரீல்ஸ் போட்டுட்டு இருக்கேன். அதானே பார்த்தேன். ஹாய் பிரீட்டி. யாரா அவன்? பக்க வெள்ளக்கார மாதிரி இருக்கான். ஆமாப்பா, அமெரிக்கா ஃப்ரெண்ட். அவன் பேர் என்ன சொன்னா? ஹாய் பிரீட்டி, ஹவ் ஆர் யூ? ஹேவ் யுவர் டின்னர்? ஓ நிலைமைய நினைச்சு 2 நாளா சாப்பிடாம இருக்கேன்டா டாடி. ஒரு நாளாவது சாப்பிட்டியான்னு கேட்டிருக்கியானா? நான் பேசும்போது பேச பார்த்து பேசுறான். நான் பேசும்போது பேச பார்த்து பேசுறான். ஏன்டா ஃபேஸ்புக்கை பார்த்து பேசுற? நீயும் ஃபேஸ்புக்ல வா, ரெக்வெஸ்ட் கொடு, அக்செப்ட் பண்றேன், பேசிக்கலாம். என்னது ரெக்வெஸ்ட் கொடுக்கவா? நீ எல்லாம் திருந்தவே மாட்டடா. நீ எல்லாம் இப்படி தருதலையா பிறந்திருப்பேன்னு தெரிஞ்சிருந்தா உங்க அம்மா வயிற்றுல இருக்கும்போதே விஷம் கொடுத்துருப்பேன்டா. இதெல்லாம் ஒரு மாடுலேஷனா? நல்லா பண்ணு, நல்லா பண்ணு. இந்த வீடியோ எடுக்கிறேன். மனசு ஒழிச்சு பேசிக்கிட்டு இருக்கேனே, மாடுலேஷன்ல பேச சொல்றான் பாரு. உன்னெல்லாம் பிள்ளையா பெத்ததுக்கு ஏதாவது பில்டிங்ல இருந்து குதிச்சு செத்துடலாங்க. டாடி, ப்ளூவேல் கேம் விளையாடு, அவங்களே உன்னை சாகடிச்சிருவாங்க. என்னது ப்ளூவேல் கேமா? நீ திருந்தவே மாட்டேடா, நீ திருந்தவே மாட்டேன். செல்லானந்தா 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 செல்லானந்தா. பார்த்தீர்களா, இப்படித்தான் ஒவ்வொரு வீட்டிலும் செல்போன் பாடாய் படித்துக் கொண்டிருக்கின்றன. ஆமா சாமி, உங்களுக்கு செல்லானந்தா என்ற பெயர் வந்தது. அதை ஏன் கேட்கிறாய்? என்னுடைய பழைய பெயர் பல்பானந்தா சுவாமிகள். சமீப காலங்களில் செல்போன்களின் பயன்பாடு அதிகரித்துக் கொண்டே சென்றதால் நானும் என்னுடைய பெயரை செல்லானந்தா சுவாமிகள் என மாற்றிக்கொண்டு விட்டேன். குருவே, சற்று பொறுசீடனே, எனக்கு ஒரு போன் கால் வருகிறது. சொல்லுங்க. ஆமா, 25 பேருக்கு. ஆமா, மட்டன் பிரியாணி. ஆமா, சிக்கன் 65. ஆமா, ஆசைப்பட்டுக்கு டிக்கெட் வழியா வராம டிக்கெட் வழியா வந்து கூட்டிட்டு போங்க. ஆமா, சரி சரி. அதான் காரணமா அப்ப இவர் டுபாக்கூர் சாமியாராம் பெயரை மாத்தி ஊரை மாத்தி காலத்தை ஓட்டிக்கிட்டு இருக்காரா? சாமி, உங்களை பத்தி தப்பு தப்பா பேசுறாங்க சாமி. ஏய், இங்க பேசுறத
புகழைத்தான் பாடினோம். உண்மையாகவா? கர்த்தர்கள் முன்னால மானத்தை வாங்காதீங்க. சரி போங்க. கர்த்தர்களே, இந்த செல்போன் குடும்பத்துப்படுத்துற பாட்டு பார்த்தோம். இப்ப நிறைய வீட்டுல வீடியோ கேம்ஸ் வந்து நம்மள என்ன பாடுபடுத்துதுன்னு பார்ப்போம். சீடனே, இந்த மயக்க மேலே கொண்டு வா. இதோட ஒரு சகாப்தம் முடிக்குதுடா. நான் முடிச்சு காட்டுறேன்டா. நீ கனவுல நினைச்சா கூட நடக்காதுடா. உன்னை எண்ணி 10 செகண்ட்ல தூக்குறேன் பாரு. பாத்துருவோமா? பாத்துருவோம்டா. யோ, ஆடுவேல ஆடு புலியாட்டம். அதுக்கு எதுக்கு இவ்வளவு அலப்பற? அவே பப்ஜி ஃப்ரீ ஃபயர்னு போயிட்டே இருக்காங்க. இன்னும் இதுக்கு ஆடு புலியாட்டத்திலேயே இருக்காங்க. இத பத்தி எனக்கு என்னடா தெரியும்? அந்த காலத்துல ஆடு புலியாட்டம் தாயன்னு விளையாண்டு சகிப்பு தன்னம்பிக்கை தானா வளர்த்துக்கிட்டாங்க. ஆனா இப்போ தீக்குறாங்க தீக்குறாங்க. இந்த காலத்துல எப்படிதான் உருப்பிட போறாங்கன்னு தெரியல. மாப்பிள்ள, ஆண்ட்ராய்டு போன் வச்சிருக்கவங்களுக்கு ஆடு புலியாட்டத்தை பத்தி என்னடா தெரிய போகுது? சரிவா, நம்ம அடுத்த ஆட்டத்தை போடுவோம். அந்த காலத்து ஆளுங்க எல்லாம் அப்டேட் பண்ணியே போடுறாங்க ஐயா. அண்ணே, நமக்கு ஒரு கை போடுங்க. சேர்த்து விளையாடலாம். நம்மளையும் சேர்த்து விளையாடுங்க அண்ணே. சும்மா சவுண்டு போடாம விளையாடுங்க. அவே ஆன்லைன்ல ரம்மி விளையாண்டு அசால்ட்டா பறந்து போட்டு போயிட்டே இருக்காங்க. இன்னும் இவங்க ஆடு புலியாட்டம் விளையாடுபடியே இருக்காங்க. அண்ணே, போன்ல சீட்டு விளையாடுறது தப்பு இல்லையானே? சினிமா நடிகையில இருந்து சீரியல் நடிகை வரைக்கும் ஆன்லைன் ரம்மி விளையாடுங்கன்னு அட்வைஸ் பண்றாங்க. என்ன சேனல் தான் தெரியல. ஒரு ஜோக்கர் இல்லாம 7000 ரூபாய் போச்சுடா. முன்னெல்லாம் காவு வீட்டுல கருமாதி வீட்டுல சீட்டு கட்டு விளையாண்டாங்க. இப்ப என்னன்னா கை முளைக்கிறது கால் முளைக்கிறதுலாம் ஆன்லைன் ரம்மி விளையாடு. எல்லாம் அழிவுக்கு அறிகுறிடா. முன்னெல்லாம் பொண்டாடி தாலியை வச்சு சீட்டு விளையாண்டு பொழுத போக்குனாங்க. ஆனா இப்போ அப்பன் சம்பாதிச்ச காசை ஆன்லைன்ல விட்டு போட்டு அழிஞ்சு போறாங்க. சூது கவுன்றது உண்மைதான்டா. பங்காளி, ஆன்லைன்ல விளையாட சொல்லி அழகா விளம்பரம் பண்றாங்க. ஆனா அந்த விளம்பரம் முடிகிற சமயத்துல இந்த விளையாட்டில் பணமிழுக்கும் அபாயம் உண்டு, கவனமாக விளையாடவும் அப்படிங்கிறத எப்படி புரியாம சொல்றாங்க தெரியுமா? இந்த விளையாட்டில் பணமிழுக்கும் அபாயம் உண்டு, கவனமாக விளையாடவும் படி சர்ருபுர்னு சொல்லி முடிச்சிட்டு போறாங்கயா. அடே, அது நம்மள காப்பாத்துறதுக்காக வேண்டி சொல்ற வார்த்தை இல்லடா. நம்ம காசெல்லாம் காலி பண்றது சொல்ற வார்த்தை அது. செல்லானந்தா 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 செல்லானந்தா. ஸ்டாப். குருவே, பாத்தீங்களா? இந்த செல்போன் எல்லா இடத்துலயும் தேவைக்கு பயன்படுத்தாம தேவையில்லாம பயன்படுத்தப்படுது. ஆமா சீடா, நிலைமை கொஞ்சம் பரிதாபத்துக்கு உரியதா தான் இருக்கு. ஆன்லைன்ல இவ்வளவு பணத்தை ஆட்டிய போடுறாங்களே, இதை தடுக்க முடியாது சாமி. தடுக்க முடியாது, ஆனா தவிர்க்கலாம். போலீஸ்காரங்களும் விழிப்புணர்வு கொடுக்கறவங்களும் அதான் சொல்றாங்க.
இதுல போய் நாம ஈடுபடுவானே எதுக்கு நமக்கு இழப்பு வர போகுது? இந்த காலத்து பசங்க அங்காடியில அரிசி பருப்பு வாங்க போக சொன்னா அசிங்கம்னு நினைக்கிறாங்க. ஆனா ஆன்லைன் விளையாட்டு விளையாடுறத பெருமையா நினைக்கிறாங்க. பக்தர்களே, நான் ஒன்று சொல்றேன், கேட்டுக்கோங்க. தொலைபேசிங்கிறது தொலைவில் உள்ளவங்ககிட்ட தொடர்பு கொள்றதுக்கு தான், அதுல தொலைஞ்சு போறதுக்கு இல்லை. ஆன்லைன்ல சீட்டு விளையாடுறவங்கள என்ன செய்யலாம் சாமி? என்ன சொல்றது? ஆன்லைன்ல சீட்டு விளையாண்டா மதி கெட்டு, மானம் கெட்டு, வீடு கெட்டு, நாடு கெட்டு போக வேண்டியதுதான். 18 மணி நேரம் வீடியோ கேம் விளையாடுவது என்பது இன்றைக்கு பல குடும்பங்களில் பழகி போய்விட்ட ஒரு விஷயமாக மாறிக்கொண்டிருக்கிறது. சைபர் உலகை பொறுத்தவரையில் வீடியோ கேம்ஸ் என்பது இந்தியாவில் $1 பில்லியன் கொட்டுகின்ற பிரம்மாண்ட வர்த்தகம். 2028ஆம் ஆண்டில் $2 பில்லியன் இது உயர்த்தப்பட வேண்டும் என்பது இலக்கு நிர்ணயித்து திட்டமிட்டு செயல்படுகிறார்கள். பள்ளிகளில் வீடியோ கேம் கலாச்சாரத்தின் கொடுமைகள் குறித்து அரசு உடனடியாக விழிப்புணர்வு கருத்தரங்களை நடத்த வேண்டியது அவசியம். எதிர்காலத்தை கட்டமைக்க போகும் இளைய சமுதாயத்தினரை பாதுகாக்க இன்றே செயல்பட தொடங்குவோம். நன்றி.